வருங்கால மருந்தாளுநர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி Pharmacoveda சார்பில் MRB Pharmacist சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி Pharmacognosy, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, Pharmacology, Pharmaceutics இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக பிகினிங்கில் இருந்தே நம்ம பார்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க MRB Pharmacist 2025 அப்படிங்கிற செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் இதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜியில் 6th பார்ட்டாக அடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னும் கண்டினியூஸாக சிலபஸ் கவர் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண வைக்கிது. டெஸ்ட்டஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபார்மகாலஜிலே. மோஸ்ட்லி இதிலிருந்து கொஸ்டின் கேட்காத காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே கிடையாது. ஸோ ஷுவராக இந்த டாபிக் இல்லை இந்த வீடியோவிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஓகேவா? கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா என்ன நமக்கு தெரியும். எலிவேஷன் ஆஃப் சிஸ்டமிக் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது. அதுவுமே 140/190 mmHg. இதுதான் என்னது ஹைப்பர் டென்ஷன். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது தான் என்னது ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் நமக்கு தெரியும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன். செகண்டரியாக பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியிலேயே ரீனல், எண்டோக்ரைன், ஓகேவா, எண்டோக்ரைன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அவங்க பாடியிலே அட்ரினலின் செக்ரீஷன்லாம் அதிகமாக இருந்துமே அவங்களுக்கு நார்மலாகவே அவங்க பாடியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு காசஸ். இப்போது பிளட் ப்ரெஷர்னால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸோ பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட்டும் டோட்டல் பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் இதுவும் சேர்ந்தால் தான் என்னது பிளட் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அது என்ன கார்டியாக் அவுட்புட்? கார்டியாக்னு வந்தாலே என்னது ஹார்ட். ஓகேவா? கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணுறது 1 minute எவ்வளோ பிளட்டை பம்ப் பண்ணுதோ அதான் என்னது கார்டியாக் அவுட்புட். ஓகேவா? இது ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. கார்டியாக் அவுட்புட்னா என்ன, நம்மளோட ஹார்ட் 1 minute எவ்வளோ பிளட்டை பம்ப் பண்ணுதோ அதான் என்னது கார்டியாக் அவுட்புட். ஓகேவா? ஸோ இந்த கார்டியாக் அவுட்புட் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று ஹார்ட் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகேவா? ஹார்ட் ரேட்டையும் ஸ்ட்ரோக் வால்யூமையும் இன்ட்டு பண்ணால் கிடைக்கக்கூடியதான் என்னது இந்த கார்டியாக் அவுட்புட். அது என்ன ஹார்ட் ரேட்னால் நமக்கு தெரியும் ஹார்ட் பீட் ஆகிறது. நார்மலான ஹார்ட் ரேட் எவ்வளவு? 72. ஓகேவா? அது என்ன ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஹார்ட்லேருந்து பிளட்டு பம்ப் ஆகிறது எங்கேருந்து பம்ப் ஆகும்? ஹார்ட்டோட வென்ட்ரிக்கிளில் இருந்தால் பம்ப் ஆகும். ஓகேவா? நமக்கு தெரியும் ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது. அதில் பம்ப் பண்ணுற ஏரியா எங்கே இருக்கும்? வென்ட்ரிக்கிளில் தான் பம்ப் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு வென்ட்ரிக்கிள் ஒரு பீட்டுக்கு எவ்வளவு பிளட்டை பம்ப் பண்ணுதோ அதான் என்னது ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகேவா? ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட்டு தான் என்னது கார்டியாக் அவுட்புட். ஓகேவா? கிளியரா? ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? பெரிஃபரல்னால் என்ன மீனிங்? ஹெட்டை தவிர மீதி இருக்கிற போர்ஷன் எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம? பெரிஃபரி. ஓகேவா? பெரிஃபரல் ஏரியா. வாஸ்குலார்னால் என்ன? பிளட் வெசல்ஸை தான் என்ன சொல்லுவோம்? வாஸ்குலார். ரெசிஸ்டன்ஸ், ஸோ ஏதோ ஒன்று தடுக்குது, அதான் என்னது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போது டோட்டல் பெரிஃபரல் வாஸ்குலார் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? நம்மளோட பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணுது? பிளட்டை ரெசிஸ்ட் பண்ணுது. மீனிங் என்ன? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். பிளட் வெசல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஓகேவா? சுருங்குது. ஸோ ஒரு குழாய் இருக்குது, குழாயில் அந்த ஏரியா சுருங்கி இருக்குன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ தண்ணி இருக்கட்டு, தண்ணி குழாயை நம்ம ஒரு இடத்துல இறுக்கி அடைச்சி பிடிச்சோன்னா என்ன ஆகும்? தண்ணி இன்னும் ஃபோர்ஸ் அடிக்கும். அதே விஷயந்தான் என்னது பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். பிளட் வெசலும் என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால, அந்த இடத்துல சுருங்குறதுனால பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் இதை டீட்டெயிலாக சொன்னேன். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களோட பிளட் ப்ரெஷர் இந்த 2 ஃபேக்டர் கார்டியாக் அவுட்புட்டும் டோட்டல் பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியா, ஓகேவா, சென்ஸ் பண்ணக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரோ ரிசெப்டார்.
இந்த பேரோ ரிசெப்டாருங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டில் இருந்து அயோட்டா, ஓகேவா, பெரிய ரத்த குழாய் பாடியில் இருக்குதுல்ல, அதில் தான் என்ன இருக்கும், இந்த பேரோ ரிசெப்டார் இருக்கும். அது சென்ஸ் பண்ணி என்ன பண்ணும், ஏஎன்எஸ் ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் மூலயமா ரெனின், ஆஞ்சியோடென்சின், அல்டோஸ்டிரோன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணிடும். ஓகேவா, இப்படி தான் ப்ளட் ப்ரெஷர் ஏறுதா கம்மியாகுதாங்கிறத பாடி சென்ஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு பர்சனுக்கு ரொம்ப காலமாக ப்ரொலாங்டாக ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவங்களோட பிளட் வெசல், ஹார்ட்டு, பிரெயின், கிட்னியில் இருக்கிற பிளட் வெசல் எல்லாம் என்ன ஆகும், டேமேஜ் ஆகிரும். ஓகேவா, ரொம்ப நாளாக்கு அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதுதான் என்ன பண்ணுது, ஹார்ட்டு, பிரெயின், கிட்னி இதெல்லாம் பாதித்து ஸ்ட்ரோக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போது கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் 1ல் பார்த்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ். இதில் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தயசைட் ட்ரக்ஸ், ஹைட்ரோக்ளோரோதயசைட், குளோர்தாலிடோன், இண்டாபமைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் டயூரிட்டிக்ஸ், ஃபியூரோசமைடு, இன்னும் வேறு ட்ரக்ஸும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்டோஸ்டிரோன் ஆண்டகோனிஸ்ட். என்ன ட்ரக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரனோலாக்டோன், எப்ரெலனோன். ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் இன்ஹிபிட்டாஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டாஸ். கேப்டோப்ரில், எனலாப்ரில், லிசினோப்ரில், பெரின்ட்ரோப்ரில், லாமிப்ரில், ஃபோசினோப்ரில், குயினாப்ரில், ட்ரானோட்ரோபில். ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 1 ரிசெப்டார் பிளாக்கோஸ், லோசாட்டான், கேண்டிசாட்டான், வால்சாட்டான், டெல்மிசாட்டான், எர்பிசாட்டான், ஓல்மிசாட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெனின் இன்ஹிபிட்டார், அலிஸ்கைரின். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட்டார்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா அட்னர்ஜிக் பிளாக்கர்ஸ், ப்ரோப்ரலால், மெட்டோப்ரோலால், அட்டோனலால். ஓகேவா, அந்த மாதிரி ஓஎல்னு முடிகிற ட்ரக்ஸு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா லெபிட்டலால், கார்விடிலால். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரசோசின், டெரசோசின், டாக்ஸோசோசின், ஃபென்டாலமைன். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சிம்பத்தோலைட்டிக்ஸ், குளோனிடின், மீத்தேல் டோப்பா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு செட்டு இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கோஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினைல் அல்கைல் அமைன், வெராபமில். பென்சோதயசபின் பார்த்தீங்கன்னா டில்டியாசம். டைஹைட்ரோபிரிடின் பார்த்தீங்கன்னா நிஃபிடிபின், ஃபெலோடிபின், ஆம்லோடிபின், கிளினிடிபின், லாசிடிபின், லெர்கானிடிபின், பெனிடிபின், நிக்கார்டிபின். ஓகேவா, இந்த கெமிக்கல் நேமோடே படிச்சுக்கோங்க. ஓகேவா, மேலே இருக்கிற டைஹைட்ரோபிரிடினோட, ஏன்னா இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி வாசோ டைலேட்டாஸ். ஓகேவா, இங்கே ஆட்ரியோலார் டைலேட்டர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரலசின் மினாக்சிடில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்ரியோலார் ப்ளஸ் வீனோ டைலேட்டர், நைட்ரோப்ரூசைட் சோடியம். ஓகேவா, ஸோ இப்போ ஜஸ்ட்டு ட்ரக்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ். ஸோ டயூரிட்டிக்ஸ்னாலே என்ன, இன்க்ரீசஸ் தி யூரின் அவுட்புட். ஓகேவா, ஸோ இன்க்ரீசஸ் தி யூரின் அவுட்புட்னா அந்த யூரினில் என்ன எக்ஸ்க்ரீட் பண்ண வைக்கிது, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அயான்ஸ், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி அயான்ஸும் கூடவே வாட்டரும் அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஓகேவா, இதுதான் டயூரிட்டிக்ஸ் ட்ரக்கோட எஃபெக்ட். இப்போ ஒரு டயூரிட்டிக்ஸ் ட்ரக் ஒரு பேஷண்ட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 to 4 வீக்ஸ்லேயே அந்த பேஷண்ட்டுக்கு 15 to 20 mm Hg ப்ரெஷரை அது கம்மி பண்ணதான். ஓகேவா, ஸோ இந்த டயூரிட்டிக்ஸோட வேலை என்ன, ஆல்ரெடி நான் சொன்னேன், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் சோடியம், இன்னும் வேறு அயன்ஸும், வாட்டரும். அப்போ என்ன ஆகும், அவங்க பாடியிலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகுது. அப்போது அவங்களோட பிளாஸ்மா வால்யூம் கம்மியாகும். இப்போ பிளாஸ்மா வால்யூம் கம்மியாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கார்டியாக் அவுட்புட் கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும். ஓகேவா, கார்டியாக் அவுட்புட் கம்மியாகணும். அது மாதிரியே நம்ம பார்த்தா அந்த டோட்டல் பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாயிடுனா பிளட் ப்ரெஷர் கம்மியாயிடும். ஓகேவா, கிளியராக இதுதான் கான்செப்ட் டயூரிட்டிக்ஸில். ஸோ இந்த டயூரிட்டிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது சிலபஸில், ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கிட்னியில். ஓகேவா, டயூரிட்டிக்ஸும் ஆன்டி டயூரிட்டிக்ஸும் அதில் இன்னும் கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இங்கே ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரியே பார்த்திங்கன்னா சோடியம் அயனும் எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த சோடியம் அயனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் வாஸ்குலர் ஸ்மூத் மசில். ஓகேவா, ஸோ சோடியம் அயன் என்ன பண்ணும், கான்ட்ராக்ட் பண்ணும் ஸ்மூத் மசில்ஸை, பிளட் வெசலை. இப்போ இங்கே எக்ஸ்க்ரீட் ஆகிறனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிரும். அதனால் என்ன ஆகுது, பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் பிவிஆர் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட் ஹைப்பர் டென்ஷன்லே.
இப்போ தயசைட் ட்ரக்ஸ் கேட்டகரி இருக்குது. இந்த தயசைட் ட்ரக்ஸுக்கோட ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகேலிமியா. ஹைப்போகலிமியானா என்ன மீனிங்னா, இந்த தயசைட் டயபெட்டிக்ஸ் ட்ரக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக பொட்டாசியம் எக்ஸ்க்ரீட் ஆயிரும். ஓகேவா, அந்த கண்டிஷன் தான் ஹைப்போகலிமியா. அதனால் என்ன பண்ணுவாங்க, பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அது கூட காம்பினேஷனாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லூப் டயபெட்டிக்ஸ் இல்லைன்னா நம்ம பார்த்த ஹை சீலிங் டயபெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபுரோசோமைட் ட்ரக், இதுதான் பவர்ஃபுல்லான டயபெட்டிக்ஸ். இந்த டயபெட்டிக்ஸோட ரோல் ஹைப்பர் டென்ஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் ஹைப்பர் டென்ஷன் வித் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஓகேவா, க்ரானிக்காக கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், அது மாதிரி ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், இப்போ டயபெட்டிக்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் காலேஜஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஞாபகம் இருக்கும். ஸோ இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நம்ம மெக்கானிசமோட. ஓகேவா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா, ஒரு மனுஷன் இருக்காங்க. அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் ஃப்ளூயிட் வால்யூம் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு கம்மியாகுது. ஸோ பிளட் ப்ரெஷர், இப்போ நமக்கே பிளட் ப்ரெஷர் கம்மியாகுதுன்னா இதை ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேரோ ரிசெப்டார் என்ன பண்ணும், அதை சென்ஸ் பண்ணி பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்துரும். சிக்னல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியில் இருந்து என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெனின். ஓகேவா, ரெனினுங்கிற கெமிக்கல் கிட்னிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, அட் த சேம் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லிவரில் இருந்து ஆன்ஜியோடென்சினோஜென் என்ன ஆகும்னா செக்ரேட் ஆகும். ஓகேவா, கிட்னிலேருந்து ரெனின், லிவர்லேருந்து ஆன்ஜியோடென்சினோஜென். இப்போது இந்த ஆன்ஜியோடென்சினோஜென்னை இந்த ரெனின் என்ன பண்ணுன்னா ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, கிளியரா. ஸோ இந்த ஆன்ஜியோடென்சின் 1 ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸ்லேருந்து ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஏசிஇ, ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். இது போயிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, இப்போது இந்த ஆன்ஜியோடென்சின் 2 ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஆன்ஜியோடென்சின் 2ஓட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு பவர்ஃபுல் வேசோ கன்ஸ்ட்ரிக்டார். ஓகேவா, இப்போது இந்த ஆன்ஜியோடென்சின் 2 என்ன ஒரு பவர்ஃபுல் வேசோ கன்ஸ்ட்ரிக்டார். வேசோ கன்ஸ்ட்ரிக்டார்னாலே என்ன மீனிங், இது பிளட் ப்ரெஷரை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிடும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறனால. ஓகேவா, இது கூடவே என்ன பண்ணுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணும், ஒரு பக்கம் பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டில் போயிட்டு அல்டோஸ்டீரோனை ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா, இப்போ அல்டோஸ்டீரோன் போயிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் போயிட்டு இந்த சோடியம், வாட்டர் இதோட ரீஅப்சார்ப்ஷன், ஓகேவா, திரும்ப பாடியில் அப்சார்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணுது, அங்கேயே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. இங்கே என்ன ஆகுது, மறுபடியும் சோடியம் அயன்ஸ் நமக்கு ப்ரெஷர் கம்மியாகணும்னா எக்ஸ்க்ரீட் ஆகணும். ஆனால் அல்டோஸ்டீரோன் என்ன பண்ணும், சோடியமையும் வாட்டரையும் ரீஅப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ மறுபடியும் நம்ம பாடியில் என்ன ஆகும், சோடியம் அயன்ஸ் என்டர் ஆகும். ஸோ இந்த பர்சனுக்கு என்ன ஆயிரும், நம்மளுக்கு என்ன ஆயிரும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் மொத்தமாக நான் சொன்னது யாருக்கு, பிளட் ப்ரெஷர் கம்மியானவங்க. இப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எந்தெந்த ஏரியாஸில் நம்ம ட்ரக்கை வச்சு ஆக்ட் பண்ண வச்சோம்னா பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணலாம். ஓகேவா, ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ரெனினை டேரெக்டாக என்ன பண்ணலாம், இன்ஹிபிட் பண்ணலாம். அப்போ ரெனினை டேரெக்டாக இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக் தான் நம்ம என்ன பார்த்தோம், டேரெக்ட் ரெனின் இன்ஹிபிட்டார் அலிஸ்கேரின். ஓகேவா, அங்கேயே பிளாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம், ஆன்ஜியோடென்சின் 2 தான் ப்ராப்ளம். அதான் என்ன பண்ணும், பவர்ஃபுல் வாசோ கன்ஸ்ட்ரிக்டார். அப்போது அதை கன்வெர்ட் பண்ணுற என்சைம் எது, ஏசிஇ. அப்போ அதுக்கு கேட்டகரி ட்ரக் என்னது, இந்த ஏசியை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் ஏசி இன்ஹிபிட்டாஸ். ஓகேவா, கேப்டோப்ரல் இந்த மாதிரி ட்ரக்ஸ். இப்போது டேரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த ஆன்ஜியோடென்சின் 2 போய் அதோட ரிசப்டாரில் போய் பைண்ட் ஆனால் தான் என்ன ஆகும், அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு கேட்டகரி ட்ரக்ஸ் தான் என்னது, ஆன்ஜியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர்ஸ். ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் லோ சாட்டான், டெல்மி சாட்டான் இந்த மாதிரி ட்ரக்ஸ். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்டோஸ்டீரோனும் செக்ரெட் ஆகுது. அப்போது அல்டோஸ்டீரோனை பிளாக் பண்ணணும். அப்போ அல்டோஸ்டீரோன் ஆண்டகோனிஸ்ட் பைரனோ லாக்டோன். ஓகேவா, கிளியராக. ஸோ நம்ம கான்செப்ட் படி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்மளோட ட்ரக்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு ட்ரக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏசி இன்ஹிபிட்டாஸ். ஓகேவா, ஃபஸ்ட் நான் சொன்ன கான்செப்ட் தான். ஆன்ஜியோடென்சின் என்ன பண்ணும், ஒரு பவர்ஃபுல் வாசோ கன்ஸ்ட்ரிக்டார். இது என்ன பண்ணுது, கூடவே அல்டோஸ்டீரோனை செக்ரேட் பண்ண வச்சு பிளாஸ்மா வால்யூமை கூட்டி பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ட்ரக் ஏசி இன்ஹிபிட்டாஸ் என்ன பண்ணும், ஆன்ஜியோடென்சின் 2 ஃபார்ம் ஆகாமல்
பிளாக் பண்ணிடும். ஓகேவா, ஆஞ்சியோடென்சின் 1லேருந்து ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகாமலும் கூடவே இன்டைரக்டாக ஆல்டோஸ்டிரோன் செக்ரேஷனையும் பிளாக் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன நடக்கும், அந்த பர்சனுக்கு வேசோ டைலேஷன் நடக்கும், பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமோட இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராடிகைனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் என்ன பண்ணணும்னா டீக்ரேட் பண்ணிடும். ஓகேவா, இந்த பிராடிகைனின் நம்ம பாடியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ட் வேசோ டைலேட்டார். ஓகேவா, இதுவுமே என்ன பண்ணுது, நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை கம்மி தான் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் ஏசி என்ன பண்ணுது, இதை டீக்ரேட் பண்ணுது. ஓகேவா, இப்போ ஏசி இனிபிட்டாஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஆக்ஷனையும் பிளாக் பண்ணி பிராடிகைனினோட லெவலை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். கிளியரா? நெக்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஏசி இனிபிட்டாஸ் யூஸ் பண்ணாலே அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிஸ்டன்ட் ட்ரை காஃப். ஓகேவா, இந்த ப்ரெசிஸ்டன்ட் ட்ரை காஃபுக்கு அதிக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த பிராடிகைனின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறனால. ஓகேவா, ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட், இந்த டெல்மிசாட்டான் இந்த மாதிரி ட்ரக்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்ஷன், டிஸ்கேசியா. டிஸ்கேசியானா என்ன, அல்டர்டு டேஸ்ட். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ நியூரோட்டிக் எடிமா, ஸ்கின் ரேஷஸ், டெரட்டோஜெனிசிட்டி. ஓகேவா, டெரட்டோஜெனிசிட்டினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்தா ஃபீட்டஸை அதை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ ப்ரிகாஷன் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் யாருக்கு கொடுக்கக்கூடாது, ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு, கூடவே பேஷண்ட்ஸ் வித் ரீனல் ஆர்ட்ரி ஸ்டெனோசிஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது ரீனல் ஃபெயிலியரை ப்ரொடியூஸ் பண்ணும். கூட பார்த்திங்கன்னா டிகாக்சின் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா டிகாக்சினோட டாக்ஸிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஏசி இனிபிட்டாஸோட யூசஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுது, ஆஞ்சியோடென்சின் 2 அதோட ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகாமல் பிளாக் பண்ணிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வாஸ்குலர் ஸ்மூத் மசில்ஸ், ஓகே, பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும், சோடியம் இந்த மாதிரி சால்ட் வாட்டர் எல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகும், பிளாஸ்மா வால்யூம் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது. ஓகேவா, ஸோ இந்த ஏஆர்பிஸ் இதுக்கும் ஏசி இனிபிட்டாஸ்க்கும் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிராடிகைனினை இது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இங்கே இவங்களுக்கு ட்ரை காஃபோ ஆன்ஜியோ எடிமாவோ இந்த பேஷண்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்ஷன், ஹைப்பர் கெலீமியா. யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ஃபெயிலியர். ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா ரெனின் ஆண்டகோனிஸ்ட். ஆல்ரெடி பார்த்தோம், ரெனின் என்ன பண்ணும், டைரெக்டாக போய் பிளாக் பண்ணி பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணிடும். ஓகேவா, அதுமாரி இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா தனியாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இது வேறு ட்ரக்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் இதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸு. ஸோ இது என்ன பண்ணுன்னா சென்ட்ரலி, ஓகேவா, சிஎன்எஸில் போய் கேங்லியா, நியூரான், ரிசப்டார் இங்கே போய்ட்டு ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதில் ஒரு ட்ரக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோனிடின். குளோனிடினோட ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட். ஓகேவா, நர்வ் டெர்மினல்ஸில் தான் இந்த ஆல்ஃபா 2 ரிசப்டார்ஸ் இருக்கும், அதை போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிடும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்டார் ஸ்டிமுலேட் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக சிம்பத்தட்டிக், ஓகேவா, சென்ட்ரல் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை கம்மியாயிரும், ஆட்டோமேட்டிக்காக நார்அட்ரினலின் ரிலீஸை கம்மி பண்ணிடும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் அது மாதிரி பிராடிகார்டியாவும் கம்மியாயிரும். ஓகேவா, இங்கே அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரௌசினஸ், ட்ரைனஸ் ஆஃப் மவுத், நோஸ், ஐஸ், parotid gland, swelling, pain, fluid retention, constipation, impotence இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மைல்ட் டு மாடரேட் ஹைப்பர் டென்ஷன், ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஓபிஐடு விட்ராவலுக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த குளோனிடின் யூஸ் பண்ணுறாங்க. கூடவே டயபெட்டிக் நியூரோபதி அது மாதிரியே அனஸ்தீசியா ட்ரக்ஸ் கூடவும் இந்த குளோனிடின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் ரிசப்டார் பிளாக்கர்ஸ், ஆல்ஃபா பிளாக்கர்ஸ். ஸோ இது நான் செலக்டிவில் நம்ம படித்தோம். ஓகேவா, அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் ஃபீனாக்சிபென்சமைன், ஃபென்டாலமைன் எதோட ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் டென்ஷன் டியூ டு ஃபியோக்ரோமோசைட்டோமா. ஓகேவா, அங்கேயே பார்த்தோம் ஃபியோக்ரோமோசைட்டோமானா என்ன, இந்த அட்ரினல் கிளாண்டில் வரக்கூடிய டியூமர். அட்ரினல் கிளாண்டில் என்ன செக்ரேட் ஆகும், அட்ரினலின், நார் அட்ரினலின். இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் செக்ரேட் ஆகிறனால என்ன ஆகும், ஹைப்பர் டென்ஷன் ஆகும். ஓகேவா, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர்ஸ், ப்ரொசோசின், டெரசோசின், டாக்ஸிசோசின் என்ன பண்ணும், ஆட்ரியோல்ஸ், வெனியூல்ஸ் இது எல்லாமே டைல்யூட் பண்ணும். ஓகேவா, ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ்
ஆர்ட்ரியோல்ஸ், வெனியூல்ஸ். இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஆர்ட்ரிஸ்னால் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பிளட் வெசல்ஸ், ஓகேவா, தெரியுது. இதிலேருந்து வரக்கூடிய சின்னதாக அடுத்து பிரிஞ்சு வரக்கூடியதான் என்னது? ஆட்ரியோல்ஸ், ஓகேவா. அது மாதிரியே வெயினில் இருந்து வரக்கூடியதான் என்னது? வெனியூல்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனில் இது பீட்டா 1 ரிசப்டாரை பிளாக் பண்ணும், ஓகேவா. பீட்டா 1 தான் எங்கே இருக்கும்? ஹார்ட்டில். அதனால் என்ன ஆகுது? ஹார்ட்டோட கான்ட்ராக்டிலிட்டி கம்மியாகுது. ஸோ கார்டியாக் அவுட்புட்டு கம்மியாகுது. பிளட் ப்ரெஷரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும், ஓகேவா. இந்த பீட்டா பிளாக்கர் ஸ்பெசிஃபிக்காக எந்த பேஷண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரித்மியாஸ் இல்லைனா ஆன்ஜினா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் அதிகமாக ஸ்பெஷலாக கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ அதில் ஒரு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ட்ரக் தான் என்னது? அட்டனோலால், ஓகேவா. அட்டனோலால் ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் எடுத்தாலே போதும், ஓகேவா. இதில் சீனஸ் சைடு எஃபெக்ட் இருக்காது. இது பர்டிகுலராக அந்த ஏரியாவில் மட்டுமே ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர். ஆல்ஃபா பீட்டா ரெண்டுலேயும் ஆக்ட் ஆகும். லெபிட்டலால், கார்விடிலால், ஓகேவா. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஐவி இன் ஹைப்பர் டென்ஷன் இன் ஃபியோக்ரோமோசைட்டோமா, கூடவே ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சிஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்பாங்க. ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு லெபிட்டலால், கார்விடிலால், இந்த மாதிரி ட்ரக்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், ஓகேவா. இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸும் இன்னும் டீட்டெயிலாக ஆன்ஜினா கிளாஸ் படிக்கும்போது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. என்ன மாதிரி மெக்கானிசம். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. பிளாக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரியோல்ஸை டைலேட் பண்ணும், ஓகேவா. கால்சியம் சேனல்ஸை பிளாக் பண்ணி ஆட்ரியோல்ஸை டைலேட் பண்ணும். அதனால் என்னாகும்? பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும்? கம்மியாகும், ஓகேவா. ஸோ அதில் ஒரு ட்ரக் தான் என்னது? நிஃபிடிபின். இதோட ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரிஃப்ளக்ஸ் டாக்கிகார்டியாவை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெராபமில், டில்டியாசம், இந்த மாதிரி ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோன்னா கார்டியாக் டிப்ரெசண்ட்டாக ஆக்ட் ஆகும், ஓகேவா. இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸோட யூஸஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எல்டர்லி பேஷண்ட்ஸ், வயசானவங்களுக்கு இது நல்லாவே டாலரேட் ஆகுது. ஆனால் இந்த ட்ரக்கு ஷார்ட் ஆக்டிங்காக யூஸ் பண்ணோன்னா திடீர்னு டெத்து கூட ப்ரொடியூஸ் ஆகுமா, ஓகேவா. இப்போ நிஃபிடிபின் ட்ரக் இருக்குது, ஷார்ட் ஆக்டிங் பீரியடுக்காக கொடுக்குறோன்னா டெத்து ப்ரொடியூஸ் பண்ணிடுமா, ஓகேவா. இதனால தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃபிடிபின்லாம் கொடுத்துருவாங்க, சஸ்டெயின் ரிலீஸாக இருக்கும், ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரக் ரிலீஸ் ஆகும், ஓகேவா. அப்படி யூஸ் பண்ணியாச்சுன்னா இது பிளட் ப்ரெஷரை ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா. ஸோ இங்கே ஆக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது, பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் ரிட்டன்ஷன், அது மாதிரி ரிஃப்ளெக்ஸ் டாக்கிகார்டியா, இந்த வேசோ டைலேட்டார் எஃபெக்ட்னால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். இதில் ஒரு ட்ரக் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரலசின். இந்த ஹைட்ரலசினோட ஆல்ரெடி பார்த்தோம் என்ன மெக்கானிசம், டைரெக்டாக ஆட்ரியோல்ஸை டைலேட் பண்ணிடும், ஓகேவா, ஆர்ட்ரிஸை மட்டும். ஸோ பிளட் ப்ரெஷர் என்னாகும்? கம்மியாகும். அதனால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாக்கிகார்டியா, ரெனின் ரிலீஸ் ஆகும், ஃப்ளூயிட் ரிட்டன்ஷனும் இருக்கும். இது பர்டிகுலராக எங்கெங்கே பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி, அதுமாரியே செரிப்ரல், ரீனல் பிளட் ஃப்ளோ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹைட்ரலசினோட அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், டிசீனஸ், ஃப்ளஷிங், பால்பிட்டேஷன், நாசியா, ஹைப்போடென்ஷன். யூசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் தனியாக யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி பீட்டா பிளாக்கர் இல்லைன்னா டயபெட்டிக் கூட யூஸ் பண்ணுவாங்க மாட்ரேட் டு சிவியர் ஹைப்பர் டென்ஷனுக்கு. இந்த ட்ரக் நோட் பண்ணிக்கோங்க, பர்டிகுலராக செகண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இந்த ட்ரக்கு பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், ஓகேவா. ப்ரெக்னென்சியில் செகண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கிறவங்க ஹைட்ரலைசின் கொடுக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு டைலேட்டார் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில். இதுவுமே ஆட்ரியோலார் டைலேட்டார் தான். இதுவுமே வேறு ட்ரக்ஸ் கூட இல்லை டயபெட்டிக்ஸ் கூட கொடுப்பாங்க. இதோட மெக்கானிசம் நோட் பண்ணிக்கோங்க, ஓப்பனிங் பொட்டாசியம் சேனல்ஸ், ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க தனியாக, இந்த இதை வச்சு அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓப்பனிங் பொட்டாசியம் சேனல்ஸ், க்ளோசிங், இந்த மாதிரி ஏதாவது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஓப்பனிங் பொட்டாசியம் சேனல்ஸ், ஓகேவா. அதனால் என்னாகும்? ஸ்மூத் மசில், பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மினாக்சிடிலுக்கு இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொலாண்டாக யூஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுதான், ஓகேவா. ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கும் இந்த மினாக்சிடியில் யூஸ் பண்ணுறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன், டாக்கிகார்டியா, அதுமாதிரி ஆன்ஜைனல் எபிசோட்ஸ், ஓகேவா. ஆன்ஜைனா கூட அடிக்கடி ஃபார்ம் ஆகும். இன்னொரு அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கனால க்ரோத் எங்கே ஃபேஷியல் ஹேர், ஆர்ம்ஸ், லெக்ஸ், பேக் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹேர் க்ரோத்தை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும்.
நெக்ஸ்ட்டு ட்ரக் பார்த்திங்கன்னா டயசாக்சைடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ட், இதுவுமே ஒரு ஆட்ரியோலார் டயலேட்டார். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிளைசீமியா. ஓகேவா, பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம். எதனாலனா இன்சுலின் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணுறனால. ஓகேவா, வேறு பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் ரிட்டன்ஷன், பால்பிட்டேஷன், மயோகார்டியல் இஸ்கீமியா இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஐவியில் ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சிஸ்க்கு டயசாக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம அவங்கள மானிட்டர் பண்ண முடியாது, இன்ஃப்யூஷனாக கொடுத்து அவங்களுக்கு மானிட்டர் பண்ண முடியாத நேரத்தில் இந்த டயசாக்சைடை கொடுத்துருவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரக் பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரோப்ரூசைடு. ஓகேவா, லாஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரக்கு. இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வேசோடைலேட்டார். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆட்ரியஸ்லேயும் ஆக்ட் ஆகும், வெனியூல்ஸ்லேயும் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஆட்ரியல்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணும், வெனியூல்ஸையுமே என்ன பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும். அப்போ என்னாகும், பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ், கார்டியாக் அவுட்புட்டு ரெண்டுமே கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். கூடவே பார்த்திங்கன்னா இது ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் கன்சம்ஷனையும் கம்மி பண்ணி விட்டுரும். ஓகேவா, இங்கே மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இந்த நைட்ரோப்ரூசைடு என்ன பண்ணுன்னா நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். நைட்ரிக் ஆக்சைடு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நம்ம பாடியிலே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேசோடைலேட்டார். ஓகேவா, இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிடும். இதான் கான்செப்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்லையும். ஓகேவா, கால்சியம் சேனலை பிளாக் பண்ணி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ண வச்சு இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன ஆக்ட் ஆகும்னா ஒரு டைலேட்டராக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஐவியில் இந்த ட்ரக் கொடுக்கும்போது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ரேப்பிடு. ஓகேவா, ஷார்ட் ஆக்டிங் ட்ரக் தான் இது, 3 மினிட்ஸ்க்குள்ளாடி ஆக்ஷனை முடிச்சிடும். ஓகேவா, சோடியம் நைட்ரோப்ரூசைட். அதனால எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சிஸில். ஓகேவா, அதுவுமே அவங்கள நல்லா க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இந்த ட்ரக்ஸை கொடுப்பாங்க. இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ட்ரக்குக்கு. இது நம்ம அப்படியே எடுத்து லைட்டில் வச்சோன்னா இது டீகம்போஸ் ஆகிரும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபாயில் வச்சு, அலுமினியம் ஃபாயில், ஏதாவது ஒரு ஃபாயில் வச்சு அதை சுற்றி வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரக்ஸை வச்சுருப்பாங்க. ஓகேவா, எந்த ட்ரக்கு, சோடியம் நைட்ரோப்ரூசைடு. ஓகேவா, இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பால்பிட்டேஷன், ஸ்வெட்டிங், வீக்னஸ், நாசியா, வாமிட்டிங், ஹைப்போடென்ஷன். ஓகேவா, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹையர் டோசஸில் இது எடுத்துக்கும் போது இந்த நைட்ரோப்ரூசைடு என்ன பண்ணுன்னா சயனைடாகவும் தயோசயனைட்டாகவும் கன்வெர்ட் ஆக்கி டாக்ஸிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த பர்சனுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்கில் லாஸ்ட்டாக எந்தெந்த காம்பினேஷன் ட்ரக்ஸு கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே கேட்பாங்க, இன்னும் டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா. ஆல்ஃபா பீட்டா பிளாக்கர் கூட குளோனிடின் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ஹைட்ரலசின் ட்ரக்கு கூட ஹெச்பி அப்படின்னா இந்த நிஃபிடிபின், டைஹைட்ரோபிரிடின் ட்ரக்கு, ப்ரசோசின், இந்த ட்ரக்ஸ் கூட ஹைட்ரலசின் கொடுக்கக்கூடாது. ஏசி இனிபிட்டாரும் ஏஆர்பியும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. அதுமாதிரி வெராபமில் இல்லைன்னா டில்டியாசமை பீட்டா பிளாக்கர் கூட கொடுக்கக்கூடாது. அதுமாதிரியே மீத்தேல் டோப்பா, குளோனிடின் இல்லைன்னா இது மாதிரியே சேம் கிளாஸாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸை சேர்த்து கொடுக்கக்கூடாது. அதுமாதிரியே பீட்டா பிளாக்கரை டயரிட்டிக் ட்ரக்கு கூட கொடுக்கக்கூடாது. ஓகேவா, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் காம்பினேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் யூஸ் டூரிங் ப்ரெக்னன்சி. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ட்ரக்ஸை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெபிட்டலால். ஓகேவா, அடுத்து நிஃபிடிபின் சஸ்டெயின் ரிலீஸாக கொடுக்கலாம். மீத்தேல் டோப்பா, ஹைட்ரலசின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்கலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ்லேயே ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ்லேயே எல்லா ட்ரக்ஸும் மோஸ்ட்லி கவர் ஆகி வந்துடும். ஓகேவா, ஸோ அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், அங்கே கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா, ஏன்னா இங்கேயும் நான் என்ன பண்ணிட்டேன், கிளியராக நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ எதுனாலும் ரெஃபர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இதை கிளியராக படிங்க. கண்டிப்பாக இதில் இருந்து 1 to 2 மார்க்ஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப அதை கிளியராக ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் அதிகமான டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு வரோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது
கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிலபஸ் வைஸாக நம்ம டாபிக்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேவா? இப்போ யாருக்காச்சும் ஃபார்மகாலஜி படிக்கிறவங்களுக்கே இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இது புரியும்னு நான் நம்புகிறேன். அதனால அவங்களுக்குமே படிக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட ஜூனியர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃபார்மசி படிக்கிறவங்களுக்குமே என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி உங்களுடைய டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலுமே நம்மளுடைய வீடியோ பற்றியுமே கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேவா? ஸோ அது எங்களை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணும், இன்னும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.